ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஜிக். நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். முடி வளர்ச்சிக்கும் சரி, பொடுகு தொல்லைக்கும் சரி, முடி கொட்டுறதும் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி பஞ்சக்கலவை எண்ணெய் போட்டிருந்தோம். அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் சில பேர் வந்து டெய்லி யூஸ்க்கு இதனால் பண்ண முடியல, ஸ்மெல் வருது, நீம் ஆயிலெலாம் கலந்துருக்கனால ஸ்மெல் வருது, லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த எண்ணெய் வந்து நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்தனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களா இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சளி பிடிக்குன்ற பிரச்சனை எதுவுமே இதில் இருக்காது. இப்போ நான் எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. செக்கில் ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி நல்ல முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஸோ 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இப்போ ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன். குறிப்பாக செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. மரச்செக்கில் ஆட்டினது, அப்படி இல்லைனா இரும்பு செக்காக இருந்தாலும் பரவாயில்ல. தேங்காய் எண்ணெய் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து அதிகமாக இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். முடி வளர்ச்சியை ரொம்பவே சூப்பராக தூண்டுறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஸோ வந்து அது பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம 1/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெயில் ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். சிலருக்கு முடி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் வளரும், ஒரு இடத்துல வளராது. ஒரு பக்கம் வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வளராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முடி வளர்ச்சியை வேரில் போய் நல்லா தூண்டக்கூடியதாக இருக்குது இந்த விளக்கெண்ணெய். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தான். 1/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு 1 அல்லது 2 விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து எல்லா மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்களுக்கு ஃபார்மசியில் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் விட்டமின் இ கேப்சூல் அப்படின்னு சொல்லி கேளுங்க, தருவாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேப்சூல் வந்து ₹2 ரேஞ்சில் தாங்க இருக்கும். ரொம்ப கம்மி தான். இதில் விட்டமின் இ சத்து நிறைஞ்சிருக்கனால உங்களுடைய ஸ்கின்னுக்கும் சரி, உங்களுடைய ஹேருக்கும் சரி ரொம்பவே நல்லதுங்க. முடியுடைய வேர்களில் சென்று அது முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கேல்பை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ 1/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். கூடவே 1 அல்லது 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முழு மிளகு வந்து ஒரு 10 மிளகு வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம அப்படியே முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக வந்து இடித்து விட்டு ஒரு வெள்ளை துணியில் கட்டி அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் வந்து நமக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது இல்லையா. இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகாமலும் பார்த்துக்கும், ரொம்ப ஹீட் ஆகாமலும் பார்த்துக்கும். அதே மாதிரியே நம்முடைய சின்ன வயசில் நமக்கு மொட்டை அடிக்கும் பொழுது வெட்டி இருந்தாலோ அல்லது நம்ம எங்கேயாவது அடிப்பட்டு அந்த இடத்துல வெட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல முடி வளராமல் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த மிளகு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த எண்ணெயை ரெகுலராக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சளி பிடிச்சிக்குமோ, கோல்டு வந்துருமோ, இருமல் வருமோ அப்படின்ற பயம் எதுவுமே தேவையில்லை. எங்கள் வீட்டில் 6 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கும். இது வந்து நேச்சுரலான பொருள் அப்படின்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் மாதிரியே தான் இது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இருக்கும். ஸ்மெல்லோ அல்லது உங்களுக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மையோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நார்மல் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எப்படி தடவுவீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும் இது. ஸோ நான் 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் 1 அல்லது 2 லிட்டர் வந்து நிறையா கூட செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுடைய குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாவோ நிறையாவோ செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஊற்றி வச்சுட்டு எப்பொழுதும் போல் தினமுமே தடவிக்கலாம். நான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து நைட் டைமில் தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கைகளால் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரியே நல்லா வந்து ஹேர் growth ஆகும். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் யூஸ் பண்ணதில் ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருந்தது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடியே போட்டிருந்த பஞ்சக்கலவை எண்ணெய் ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் வந்து அது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண முடியல, அது வந்து ஸ்மெல் வருது, அதே மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த எண்ணெய் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. பஞ்சக்கலவை எண்ணெயோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.